சூழ்நிலையிலும் உண்மையில் அன்பு கூறுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவில்லை. அவர் தன்னுடைய கரங்களினாலே ஏந்தி நம்மை அணைத்துக் கொண்டார். என்னை கண்டீரே நன்றி ஐயா. பாடுங்க சபை ஜனங்கள் வாய்களை திறந்து பாடுங்க. உங்களை கண்டார், பிரச்சனையிலே உங்களை கண்டார். ஆராதனை
மாற்றத்துக்கும் இந்த அற்புதத்துக்கு என்ன செய்யணும்? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினால் அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். என்னுடைய இளைப்பாறுதல் ஒரு இளைப்பாறுதல் எல்லாம் கவனிங்க, ஒரு நிம்மதியான இடம். அந்த இடத்துக்குள்ள மக்களால பிரவேசிக்க முடியாம போனது காரணம் அவிசுவாசம். அவிசுவாசம் உங்களை நிம்மதிக்குள்ள போக வைக்காது. அவிசுவாசம் உங்களை செழிப்புக்குள்ள போக வைக்காது. அவிசுவாசம் ஒரு சொந்த வீட்டுக்குள்ள போக வைக்காது. அவிசுவாசம் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள போக வைக்காது. ஒரு பயம், ஒரு பயம் பயம் இருக்கவங்க இளைப்பாற மாட்டாங்க, ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. தேவன் சொல்றார், நீ இளைப்பாற வேண்டும். காரணம், நான் இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள், குழப்பங்கள், இளைப்பாது இல்லாமல் இருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், எந்த பிரச்சனைனால இளைப்பாது இல்லையோ அந்த பிரச்சனை தற்காலிகமானது. உங்க பிரச்சனைகள் தற்காலிகம். ஒரே குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த தேவை எப்படி சந்திக்கப்படணும்? ஆனா ஆண்டவர் சொல்லுறார், உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். அப்ப மக்களுக்கு இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியல. காரணம் பேசுங்க, அவிசுவாசம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றது, எபிரேயர் 4:1. ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்துக்க. உங்களுக்கு எனக்கும் இளைப்பாறுதலை குறித்த வாக்குத்தத்தம் உண்டு. நீ கடன் இல்லாமல் வாழ்வாய், நீ செழிப்பாய் வாழ்வாய் உண்டு. ஆனா அதுக்குள்ள நீ போகாமல் போயிருவியோ என்ற பயம் எனக்கு இருக்கு. எனக்கு ஒரு பயம், என் சபை மக்கள் 3 மாதத்திலே ஆசீர்வாதத்துக்குள் போக வேண்டும், ஆனா போகாமல் போயிருவாங்களா? அப்படி ஒரு பயம். ஏன் அந்த பயம்? உங்க வாழ்க்கையில அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் வந்து நீ உள்ள போகாம போயிருவீங்களா? ஒரு கேள்வி, ஒரு பயம். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்துக்குள் போக மாட்டீர்கள் என்ற பயம் எனக்கு இருக்கு. 2ஆம் வசனத்தை அவன் சொல்றான், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. யோசுவா காலேப் வந்து சொன்னாங்க, அந்த தேசம் நல்ல தேசம், ஆண்டவர் நமக்கு இதை செய்வாரு, ஆண்டவர் தேசத்தை தருவாரு, நம்மை கடன் இல்லாமல் வாழ வைப்பாரு, நமக்கு சொந்த வீட்டை தருவாரு. சுவிசேஷம் சொல்லப்பட்டது, நல்ல செய்தி சொல்லப்பட்டது, அற்புதமான காரியம் சொல்லப்பட்டது, அதிசயமான காரியம் சொல்லப்பட்டது. ஆனா அவங்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லப்படுதோ அதே போல நமக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆமென் சொல்லுங்க. இந்த காலையில ஒரு நல்ல சுவிசேஷம். இந்த 7 நாட்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு மிக புதிய ஒரு காரியத்தை, அவர் மிக புதிய ஒரு காரியத்தை இந்த 7 நாள்ல செய்ய போறார். இன்னைக்கு 29, நாளைக்கு 30, நாளை மறுது 31, புதன்கிழமை 1ஆம் தேதி கர்த்தர் இந்த 7 நாட்களுக்குள்ள புதிய காரியத்தை அவர் செய்யும்படிக்கா பைபிள் சொல்லுது. ஏனெனில் அவளுக்கு சுவிசேஷம் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆமென், ஆமென். உட்காருங்க. அன்றைக்கு யோசுவா காலேப் சொன்னா, ஆண்டவர் இதை செய்வாரு, ஆண்டவர் இதை அற்புதம் செய்வாரு, இந்த தேசத்துக்குள்ள போகலாம் அப்படி சொல்றது போல இன்னைக்கு பாஸ்டர் வால்டர் மூலம் இந்த 7 நாட்களுக்குள்ள உனக்கு ஒரு புதிய காரியத்துக்குள்ள போவாய். நீ செழிப்பாய் இருப்பாய்.
கிறிஸ்டியன் லைஃப் என்பது இன்றைக்கு வெற்றி பெற்று நாளைக்கு தோல்வி அடைந்து நாளை மறுதினம் வெற்றி அடைந்து மறுபடி கீழே போக வாழ்க்கை அல்ல. கிறிஸ்டியன் லைஃப் இன்றைக்கு வெற்றி நாளைக்கு தோல்வி, நாளைக்கு தோல்வி நாளைக்கு வெற்றி, அது அல்ல. கிறிஸ்டியன் லைஃப் சொல்றது அது என்றைக்கும் அது வெற்றியான வாழ்க்கை. ஏன்? கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரு. கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால் எப்படி எப்படி தோல்வியான வாழ்க்கை வாழ முடியும்? கிறிஸ்து நமக்குள்ள எப்படி தோல்வி? இயேசு வந்தால் அங்கு சமாதானம் இருக்கு. இயேசு வந்தா அங்க சுகம் உண்டு. இயேசு வந்தா அங்க நிம்மதி இருக்கு. இயேசு வந்தா அங்க செழிப்பு இருக்கு. இயேசு வந்தா அங்க பணம் இருக்கு. இயேசு வந்தா அங்க அற்புதம் இருக்கு. பைபிள் எங்க காட்டுங்களே. இயேசு கல்யாண வீட்டுக்கு போனாங்க, அங்க கல்யாண வீட்டுல எல்லாரும் பட்டினில கிடந்தாங்க. இல்ல, அங்க அவர் நிறைவாக்கினார். வனாந்திரத்துக்கு போனாங்களா, எல்லாம் பட்டினில எல்லாம் செத்து போனாங்களா? அப்படி யாருக்கு இல்ல. இயேசு வந்தால் அங்க அவர் போஷிப்பார். ஒரு போட்டுக்கு போனாங்க, போட்டுக்கு போனா அவன் படகுல மீன் இல்லைன்னு சொன்னானா, இல்ல நல்லா ஜெபம் பண்ணு உபவாசம் பண்ணு அவன் சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்ல, அவனை வீட்டுல அந்த படகு மூழ்கத்தக்க மீனை கொடுத்தாங்க. இயேசு என்று சொல்ற இடத்துல அற்புதம் நடக்கும். இயேசு சொன்னா அங்க அதிசயம் நடக்கும். ஏதாவது சர்ச்சில் செழிப்பு இல்லைன்னா அங்க பிரச்சனை. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவங்களுக்கு சுவிசேஷம் 2ஆம் வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவளுக்கு. நான் கத்துறனே, நீ விசுவாசம் இல்லாம கேளு. என் பிரச்சனை பேருக்கீங்க தெரிய, அப்படி நம்பிக்கை இல்லாம கேளு, உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. 40 வருஷம் மனதில் சுத்துனாங்க பிரயோஜனம் இல்ல. நிறைய பேர் சபைக்கு போறாங்க, ஆனா பிரயோஜனம் இல்ல. மண்ணாவை சாப்பிடுறாங்க கண்மலை. ஏன்? என்னத்தான் இருந்தாலும் விசுவாசம். வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருந்தாலும் என் தேவன் என்னை இந்த 7 நாட்களுக்குள்ள என்னை விடுவிப்பார். என் வீட்டில் அற்புதம் நடக்கும், எனக்கு அதிசயம் நடக்கும். அந்த நம்பிக்கை. 1000 பேர் எதிர்த்தாலும் ஒத்த மனிதனாய் நான் ஜெயிப்பேன். நம்பிக்கை. ஊரே எதிர்க்கலாம், ஊரே உன்னை தூசிக்கலாம், உலகமே உன்னை பகைக்கலாம், உன்னை யார் கேவலமா உன்னை பேசினாலும் நான் சொல்லுறேன், என் வாழ்க்கை மேல மேல மேல. ஏன்னா நான் விசுவாசிக்க இன்னும் தெரியும், நான் அவரை நம்பி இருக்கிறேன். கேட்டவங்க விசுவாசத்தோடு கேட்காதபடியால் அவங்க உள்ள போகல. உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? உங்களுக்கு அது விசுவாசம் இருக்கா? இதான் கேள்வி. அவங்களுக்கு போக கிடைக்கல. அன்றைக்கு யோசுவா காலேப் சொன்னா, கடவுள் நம்மோடு காப்பாத்த நாங்க பிடிச்சிருவோம். அந்த தேசம் நல்ல தேசம், பாங்க கனிகள்லாம் இப்படி இப்படி இருக்கு, இன்னைக்கு 2 நாள்ல கிடைச்சிரும், இன்னொரு நாள்ல யுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரச்சனை அம்மா பிரச்சனை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், இது பெரிய பிரச்சனை பாஸ்டர். விசுவாசம் இல்லை. 3ஆம் வசனம், விசுவாசத்தவளாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். ஆமா, நாங்க உள்ள போறோம், நாங்க நிம்மதியாக்கோம். இதுல நிம்மதியாக்கோம், இளைப்பாறுதலோடு இருக்கோம். ஆமா, நான் அப்படிதாங்க. எனக்கு என்ன கவலை இருக்கு சொல்லுங்க? கடவுள் எல்லா தேவையும் சந்திச்சுக்க. எனக்கு இந்த ஒரு பெரிய ஒரு இடம் மட்டும் தான் வேணும் சர்ச்சுக்கு. எனக்கு ஒரு கவலை இல்லை, நிம்மதியாக்க. நான் இளைப்பாறுதல ரெஸ்ட் ஆக்க. உண்மையில நான் விசுவாசம், நான் கடவுளை நம்புறேன். அற்புதங்கள் செகண்ட் கணக்கில் நடக்கும். விசுவாசித்தால் நீ தேவ மகிமை காண்பாய். விசுவாசிக்கிறார் எல்லாம் ஆகும். அவரை நம்ப வேண்டும், அவரை பச்சையா நம்ப வேண்டும். அவர் இளைப்பாறுதலை தருவார், இளைப்பாறுதலை தருவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வா, என்கிட்ட
தருவேன். உட்கார் உட்கார் உட்கார். இயேசுதான் இளைப்பாறுதல். நான் அங்க போயிட்டேன். என் வாழ்க்கையில பாரு, வாழ்க்கையில நிம்மதி சொல்லுது அது இயேசுதான். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், முடியாதவர்கள் சாத்தியமாய் மாறும். அவரோடு கூட அவர் சொல்லுவார், உனக்கு பணம் வேணுமா, கடலுக்கு போ, தூண்டில போடு, மொத மீனை பிடிப்பா. எத்தனாவது மீனா? மொத மீன் வாயத்தக. ஆமா, இல்ல காசுக்கும். ஆனா நீ வலைய போ, தூண்டில போடுவா, ஆனா மீன் பிடிப்பாடாது. ஆனா ஆண்டோடு இருக்கவே ஒரு தரம் தான் போடுவான், ஒரு தரத்துல வெற்றி. தேவ பிள்ளைகள் ஒரு தரம். அப்ப அவர் சொல்லுறாங்க 3ஆம் வசனத்துல, விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை. கடவுளுடைய கிரியைகள்லாம் உலக தோற்றம் முதல் முடிச்சிட்டு. என்ன கவனிக்க, என்றைக்கு நான் பிறந்தனோ, என்றைக்கு நான் சாவேனோ, அதுவரை எனக்கு என்ன தேவையோ அத்தனையும் அவர் செய்து முடிச்சுட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆனா அவர் முடிச்சதை பெறாம இருக்கான். எதனால? விசுவாசம் இல்ல. ஒரு இளம் தம்பதி, கணவன் மனைவி, இளம் கல்யாணம் கிட்ட இளம் தம்பதி இப்ப பிரெக்னன்ட் ஆக்காங்க. பேபி கிடைக்க 3 மாசம் 4 மாசம் பேபி கிடைக்க மட்டும் அதுக்கு வேண்டிய தேவை ஒன்றும் சந்திக்காம ரெடி ஆகாம இருப்பாங்களா? எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அந்த குழந்தைக்கு வேண்டிய அத்தனையும் ரெடியாக்கும். ஆமே, நேரா பிறந்தன வீட்டுல வந்து இருக்கிறாக்கு. அதுக்கு ரப்பரு, நல்லா ஸ்பஞ்சா ரப்பர் மாதிரி யா பண்ண இதெல்லாம் வச்சு அழகா வச்சு, அதுக்கு மேல துணி, அதுக்கு மேல இன்னொன்று போடணும், எல்லாம் ரெடியாகும். ஆமாவா இல்லையா? உன் சொந்த அம்மா அப்பாவே உனக்காக இவ்வளவு செய்வாங்கன்னா, நீ பிறக்க முதல்ல நீ இந்த பூமிக்கு வர முதல்ல உன் தகப்பன், பரலோக தகப்பன் உனக்காக எவ்வளவு செய்வாரு, நீ அதை நம்ப வேண்டும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. ஆண்டவர் நமக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சா. பைபிள் என்ன சொல்லுது? அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல். காரணம் அவிசுவாசம். செஞ்சிட்டாங்க, ஆனா உனக்கு பீக் பின் கிடைக்கல. ஏன்? அந்த பாஸ்டர்னாலயா, இந்த சிஸ்டர்னாலயா? என்ன பத்தி பாஸ்டர் மகன் என்ன பேசுறாங்க எனக்கு பிரச்சனை இல்ல. உன்னை பத்தி யார் என்ன சொல்ல அது உனக்கு பிரச்சனை இல்ல. உன் நம்பிக்கை உன்னைய மட்டும் இல்ல, உன் நம்பிக்கை உலகங்களை ஜெயிக்கும், ராஜ்யங்களை ஜெயிக்கும். விசுவாசம். விசுவாசிக்கும் பதறான். உன் வலது பக்கம் 1000 பேர், உன் இடது பக்கம் 10,000 பேர் உன்னை எதிர்த்தாலும் ஒருவனும் நிற்பதில்லை, எல்லாம் விழுந்துருவான். பைபிள் அப்படிதான் சொல்லுது. வலது பக்கம் 1000 பேர், இடது பக்கம் 10,000 16,000 பேர் எதிர்த்து ஒருவனும் நிற்பதில்லை. அப்படின்னா விழுவான். நம்பு. ஆனா அது விசுவாசம் இல்லாதனால அந்த லைஃப் வாழ முடியல. அந்த சக்சஸ் ஆன லைஃப் வாழ முடியல. உங்க எல்லாருக்கும் ஃப்ளைட்ல ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சிருக்காங்க. ஆமென். நீங்களும் இப்பவுமே இந்தியாவுக்கு அவ்வளவா, துபாய்க்கு அவ்வளவா இப்படி கேட்கறனால தான் உனக்கு எக்கனாமி கிளாஸ்லாம் கிடைக்குது இல்ல, டாய்லெட்டுக்கு பக்கத்தில் பின்னே கிடைக்குது. கவலைப்படாத. 2 லட்சமா 3 லட்சமா நம்ம தேவன் யாரு? ஆமே, ஆண்டவர் இங்க தருவாரு. எல்லாம் பெஸ்ட பாரு. நீ உன் பணத்தை பார்த்து நம்பாத, பணத்தை வச்சு செய்ய பார்க்காத, நீ கடவுளை வச்சு செய்ய பாரு. அது உன்னை வாழ வைக்கும். அப்ப நீங்க விசுவாசிக்கணும். அப்படி கிரியைகள் செஞ்சு முடிச்சிருக்கு, எல்லாம் முடிஞ்சிட்டா. என் வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் கடைசி வரை அவருக்கு தெரியும். எனக்கு என்னென்ன தேவை அவருக்கு தெரியும். ஆமே.
நான் தவழுகிற நேரத்திலே எனக்கு வேண்டிய அந்த பிடிச்சி நடக்க அந்த ட்ராலி வந்துடும். நான் கொஞ்சம் பெருசாக நேரத்திலே 4 ரோதில் சைக்கிள் வந்துடும். அவரெல்லாம் டைமுக்கு சரியாக செய்வார். நம் தேவன் அப்படிப்பட்டவன். வாழ்க்கையில் பாஸ்டர் உங்களுக்கு போராட்டம் இல்லையா? எனக்கு பிரச்சனைகள் இருக்கு, ஆனா பிரச்சனை என்னை சேதப்படுத்துது இல்லை. அடுத்த பிரச்சனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் தண்ணியில போனாலும் மூழ்க மாட்டோம், நெருப்புல நடந்தாலும் அழிய மாட்டோம். சுத்தி பிரச்சனைக்கும் என்னை பத்தி கேவலமா முழு உலகமே பேசுது. ஒத்தனும் ஒன்னும் காணல, ஆனா பேசுவாங்க. ஆனா அவங்க இல்லாம போய்வாங்க, ஆனா நாம மேல வருவோம். அதான் வாழ்க்கை. நான் யாரையும் சபிக்க மாட்டேன், நான் யாரையும் அழியோன்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த பிரச்சனையை நினைக்கிறதே இல்லை. நீ அந்த பிரச்சனை நினைக்காத. நான் ஒண்ணு தேவையில்லைன்னு குப்பை தொட்டில போட்டத நீங்க இன்னைக்கு ராத்திரி சாப்பிட எடுத்து குப்பை தொட்டில ஏதோ வேணான்னு சொல்லி வீசிட்டீங்க. விடிய காலையில அந்த சாப்பாடை நாயோ பூனையோ கடிச்சு சாப்பிடுறதுல சூச்சுன்னு விரட்டுவீங்களா? தேவையில்ல. வீசி போட்டதை நாய் கடிச்சேன்னா பூனை கடிச்சேன்னா அதே மாதிரி தான். எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சதை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க படிங்க. பைபிள்ல 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துனேன். எல்லாம் என்ன பார்க்கீங்களா? நல்ல போராட்டம் போராடினேன். எனக்கு போராட்டங்கள் இருந்துச்சு, நான் போராடினேன். ஓடவே வந்துச்சு, நான் ஓடுனேன். ஆனா என்னதான் போராட்டம் இருந்தாலும் ஓட்டம் இருந்தாலும் என் விசுவாசத்தை நான் விடல, அதை பத்த வச்சேன். என் பிரச்சனை இல்லை. எனக்கு சில நேரம் சில அவங்களோட நல்லா குடுத்து பேசணும், ஆனா விசுவாசத்தை இழக்க நான் மாட்டேன். அதனால அவன் சொல்லுவானா, இது போராட்டம் சொல்லல, நல்ல போராட்டம். ஏன் நல்ல போராட்டம்? விசுவாசத்தை தக்க வச்சு கொண்டு பேசுவது நல்ல போராட்டம். விசுவாசத்தோடு போராடுவது நல்ல போராட்டம். இந்த நாட்டுல பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கிற ஒரு போராட்டம், விசுவாசத்தை வச்சுக்கொண்டே. ஆமென். அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை. பஸ்ஸுக்கு பெட்ரோல் இல்லை, வெஹிக்கிளுக்கு பெட்ரோல் இல்லை, பஸ் இல்லை, நடந்து வாகனத்தில். இது என்ன வாழ்க்கை? நாடு எப்போ தான் சரி வருமோ தெரியாது. இப்படி முனைய வர மாட்டேன். நான் பஸ்ஸுக்கு பெட்ரோல் இல்லாமல், வெஹிக்கிளுக்கு பெட்ரோல் இல்லாமல், பஸ் கூட இல்லாமல் நான் நடந்து போகிறேன். இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்து நான் சர்ச்சுக்கு போவேன்றால் கர்த்தர் எனக்காக ஏதோ ஒரு காரியத்தை வச்சிருக்காங்க. விசுவாசத்தில் பேசு. நீ பிரச்சனையில சர்ச்சுக்கு வராய், போராட்டத்தில் சர்ச்சுக்கு வராய், நீ விசுவாசம் வச்சுக்கொண்டு பேசு, மன தைரியத்துல பேசு, பேசு. ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நேற்று ராத்திரி கர்த்தர் சொன்னதை இப்ப பேச போறேன். உங்க விசுவாசம் பூஸ்ட் பண்ணிட்டேன், நம்பிக்கை மட்டும் வச்சுங்க. என் தேவையெல்லாம் கர்த்தர் மலை போல இருந்த பிரச்சனைய மணி போல கரை வைத்தார். இந்த கோவிட் நாட்கள்ல நிறைய மனிதர்களுக்கு, நிறைய நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை, இந்த ஆக்சிஜன் இல்லாத பிரச்சனை. மூச்சு திணறி போனாங்க, என்ன செய்வது தெரியாது. பல நாடுகள் இந்த ஆக்சிஜன் மெஷின் இருக்கல, எல்லாரும் சாகிற நிலை வந்துச்சு. சில ஆக்சிஜன் இல்லாம நம்பிக்கை இல்லாத ஒரு நேரம் வந்துச்சு. செத்துருவனான்னு தெரியாது. ஒரு கடைசி நிமிடம், ஒரு தத்தளிக்க நேரம். வயதானவங்க இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல, ஆண்கள். ஒரு அப்பா பக்கத்தில் ஒரு மகன் இருக்கான், ஒரு ஆக்சிஜன் மெஷின் இருக்கு. அந்த ஹால்ல கிட்டத்தட்ட ஒரு 10 மெஷின், ஆனால் 100கணக்கான ஆட்கள். இவன் என்ன செஞ்சான், மகன் கொஞ்சம் டாய்லெட்டுக்கு போயிட்டான் போல. அதுக்குள்ள அங்கிருந்து பார்த்துவேன், ஓடி வந்தான். இந்த தகப்பங்கிட்ட இருக்கிறத கழட்டுனான். அவன் தகப்ப மாட்டான். ஏன்னா என் அப்பாவை காப்பாத்துனா இந்த உயிர் போக நேரம். இந்தியாவில் பல டாக்டர்மா வெளியில் ஓடினாங்க. ஏன்னா நாங்கள் எங்களால் இவங்களை பார்க்க முடியாது சாகுது. அந்த ஆக்ஷனில் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, கடைசி நிமிடம். இந்த கூட்டத்தில் கூட சிலர் இன்றைக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒரு கடைசி நிலையில் இருக்கீங்க. எங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீரும்,
ஆனால் இந்த பிரச்சனை தீராது. என் புருஷனை பற்றிய பிரச்சனை, என் மனைவியை பற்றி பிரச்சனை, என் பிள்ளைகளை பற்றிய பிரச்சனை தீராது. என் பண பிரச்சனை, என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை தீராது. ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நிலையில நீ தத்தளித்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். எந்த நம்பிக்கையும் இல்லை. பலரது கேள்வி, இந்த 2023 சரி கொஞ்சம் நல்லா வாழ முடியுமா? ஒரு நம்பிக்கை உண்டா? என் வாழ்க்கையில நல்ல நாட்களை காண முடியுமா? சூழ்நிலை மாறுமா? மீதியை நான் செஞ்சு கொள்ள முடியுமா? கெட்டிக்கொள்ள முடியுமா? வீட்டை, என் குடும்ப நிலை, என் பொருளாதார நிலைமை, என் தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்ற வருமா? வாழ்க்கையில குழப்பங்கள் கூடுது. ஏதாவது ஒரு நம்பிக்கை வருமா? இனியாவது என் வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் வருமா? ஒரு கேள்வி. இந்த பிரச்சனையோடு இருக்க நீ இன்னொரு ஆள்கிட்ட நீ போய் கேட்க போனா அவங்க அதோட பெரிய பிரச்சனை. ஒரு வாலிப பெண் தன் வாழ்க்கையில சோகத்தை எடுத்து நான் இப்படி சோகமா இருக்குன்னு சொன்னா கேட்கவ கண் கலக்கிவா. ஏன்னா அவக்கு அந்த மாதிரி பிரச்சனை. ஒரு மனைவியை பார்த்து இன்னொரு மனைவி கிட்ட போய் தான் பிரச்சனை சொன்னதுல அந்த மனைவிக்கு தான் வாழ்க்கை வெறுத்து போய்வோம். அவட கதையை கிட்ட அது பெருசு, எல்லாருக்கும் அவங்க கதை பேசு, அந்தந்த லைன்ல இருக்கவங்களோட கதை பேசு. அவ கதை சொல்றேன் உண்மை. ஒரு நாள் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில பிரச்சனை கூடனால பாலத்துக்கிட்ட வந்து பாலத்துக்கு மேலே ஏறி ஆத்துல குதிச்சு சாக போவான். இது எப்படியோ போலீஸுக்கு சொல்ல 119 வந்துட்டாங்க. போலீஸ் ஆபீஸர் வந்து, ஏய் சாகாத சார், சாக வேண்டாம். அவன் சொல்ல, வாழ்க்கை வேகத்தில் சாப்பேன், இப்போ உனக்கு பாயா. ஆனா இந்த மனுஷன் வந்துட்டானே ஏதோ சொல்லுறான். அவன் சொல்ல, கொஞ்ச நேரம் இல்லை, 5 நிமிஷம் நான் நின்று பேசலாம். 5 நிமிஷம் நான் உனக்கு சொல்லுவேன் வாழ்க்கை எவ்வளவு முக்கியம், ஏன் வாழ வேண்டும்னு சொல்லுறேன், நீ அதை கேளு. அதுக்கு பிறகு எதுக்காக நான் வாழக்கூடாது, ஏன் வாழக்கூடாது, இந்த நாட்டுல இந்த உலகத்துல வாழக்கூடாது, அது காரணம் என்ன, நீ 5 நிமிஷம் சொல்லு. ஏன் வாழ வேணும்னு நான் 5 சொல்லுறேன், அப்ப நீ 5 நிமிஷம் சொல்லு ஏன் வாழ கூடாது. இவன் பார்த்தா நல்ல டீல். சாகும் போது ஒரு 10 நிமிஷம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாம், பேசி பார்க்கலாம். உட்காந்தாங்க. முதல் போலீஸ் ஆஃபீஸர் வாழ்க்கைனா இப்படின்னு தத்துவங்களை எடுத்து போட்டு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தான். இவன் மனசெல்லாம் தேடுகி வந்துச்சு. அது பிறகு இவன் வாழ்க்கை கதையுமே சொல்லணும். எதுக்காக மனுஷன் வாழக்கூடாது, இதெல்லாம் இப்படி நடக்குது குடும்பத்தில், வீட்டில், மனைவி கிட்ட இப்படி நடக்குது, இதெல்லாம் இப்படி வாழலாமா, இதுக்கு இத்தனை முடிவு அப்படின்னு இவன் 5 நிமிஷம் பேசிட்டான். 2 பேரும் 5 நிமிஷம் பேசி முடிச்சு. கடைசியில் 2 பேரும் கையை பிடிச்சி கொண்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆற்றுல குதிச்சு செத்து போயிட்டாங்க. போலீஸ்கான யோசித்தான், வாழ முடியாது. பெற்றவங்க, நேசிச்சவங்க எல்லாம் வேணான்னு ஒதுக்குற நேரத்தில் கூட நம்ம உயிர் கொடுத்து நேசம் ஒதுக்குற நேரம். ஏன் அவங்க ஒதுக்குவாங்க? உயிர் கொடுத்து நேசித்தவங்க, பெற்றவங்க எல்லாம் ஏன் ஒதுக்குவாங்க? திகத்தி பார்த்து 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 முடியாம போனா ஒதுக்குவாங்க. அந்த நேரத்துல கூட செல்ல பேர சொல்லி அழைக்க, உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்தா அவகிட்ட போ. வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லாம இந்த நேரத்தில் இருக்கலாம். நீ ஆண்டவரை நோக்கி பாரு. இந்த ராத்திரி கத்த சொன்னது இந்த வசனம் தான். இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையா போனாங்க. எங்க போனாங்க? அடிமையானாங்க. ஆனா அவங்க இருக்கிற இடம் அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க நாடு மாதிரி இல்லை. அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாம வாழ்ந்தாங்க. அதுல இருந்து வெளிவர நினைச்சாலும் வெளிவர முடியல. இப்ப கூட இந்த இடத்துல சில இருக்கீங்க, நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு திருப்தி இல்லை, உங்க சூழல் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க வெளியே வர நினைச்சாலும் வெளிவர முடியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. உங்க பிரச்சனை, உங்க குடும்ப பிரச்சனை, உங்க பொருளாதார பிரச்சனை, பண பிரச்சனை அந்த நிலையில இருக்கலாம். ஒருவேளை அந்த நிலையில இருந்தால் 43:18 முந்தியவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை
சிந்திக்க வேண்டாம். வாழ்க்கையில சில கசப்புகள் நடந்துச்சு. ஏன் தான் இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேன்? ஏன் இவளோட குடும்ப வாழ்க்கையை நான் போனேன்? ஏன் இவளோட குடும்ப வாழ்க்கையை நான் செஞ்சேன்? ஏன் இந்த வாழ்க்கை? ஏன் இப்படி முட்டாள்தனத்தை செஞ்சு பிசினஸ்ல விழுந்தினேன்? ஏன் இவங்களை நம்பினேன்? உன் வாழ்க்கையில சில தோல்விகள் வந்திருக்கலாம். இந்த காலையில சொல்றேன், நீங்க சில மோசமான இடத்துல இருக்கீங்க. இல்ல, என்னை கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ முந்திய வேலை நினைக்க வேண்டாம். ஏனென்றால் அது திருப்தி இல்லாத ஞாபகங்கள். உங்கள் வாழ்க்கை நேற்றைய நாளினால் கட்டுப்படுத்த விடாத. என் லைஃப்ல இப்படி ஒன்று நடந்துச்சே, அதனால நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்ல லைஃபை கண்ட்ரோல் பண்ண விடாத. இது ஒரு கட்டளை. முந்தியவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கட்டளை இது, கடவுளை கட்டளை. நினைக்காத. உன் குடும்பத்தில் பிரச்சனை நினைக்காத. எதுக்காக இப்படி செஞ்சா நினைக்காத. எனக்கு பல காரணம் செஞ்சாங்க, நான் அதை பத்தி நினைக்க மாட்டேன். ஏன்னா நினைக்க பின்னுக்கு தான் இருப்பேன். பிரச்சனைகளை நினைக்க கூடாது. காரணம் என்ன, எதுக்காக இப்படி நடந்துச்சு தேடாத. எனக்கு ஒரு கேள்வி வச்சு, ஏன் பிசினஸ்ல விழுந்தேன்னு பிந்தி தீர்மானத்தேன். விழுந்ததை நினைச்சு கொண்டிருந்தா அது ஒரு கவலை. ஆண்டவர் சொல்ல, நினைக்காத. உன் லைஃப்ல நீ ஏமாற்றப்பட்டாயா, அதை நினைக்காத. உன்னை யாராவது கைவிட்டாங்களா, நினைக்காத. உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா, இது நீ மிஸ்டேக் பண்ணிட்டியா, அதை நினைக்காத. அவர் சொல்ல, முந்தியவர்களை நினைக்க வேணாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேணாம். 19ஆம் வசனத்திலே, இதோ, அடுத்த வசனம், இதோ நன்றாய் கவனி. இதோ என்றால் நன்றாய் கவனி, ஆவிக்குரிய விதத்தில் கவனி. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த 7 நாளில, இந்த மாத்திரம் 3 நாள், வார மாசம் 4 நாள், இந்த 7 நாளை கர்த்தர் உனக்கு ஒரு புது காரியத்தை செய்ய போகிறார். உட்கார்ந்து கண்டிஷன், பழச நினைக்க கூடாது. அவ புதுசு நடக்கும். எத்தனை பேக்க முடியும்? எத்தனை பேக்க முடியும்? பழச நினைக்காம இருக்க. அங்கதான் அங்க பிரச்சனை. நினைச்சா புதுசு போய்கும். நினைக்கவே கூடாது, நினைக்கவே கூடாது. சிந்திக்காத. என்ன பத ஒரே பெரிய யோசனை யோசிக்கல பத, பழசு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு, நானும் அதை பத்தி சிந்திக்கல. ஆண்டவர் சொல்லாது, நினைக்கவே வேணாம். பூர்வமானத எதுக்காக ஏன் செஞ்சா இது அதான் சிந்திக்கிறது. சிந்திக்க வேணாம், நினைக்கவே கூடாது. ஆமே, நினைக்கிற காரியங்கள் வீட்டில் இருந்தா தூக்கி எடுத்து வீசலாட்டி, இது தேவைப்படுனா போக பேக்ல இல்லாட்டி கோணில போட்டு சுத்தி கட்டில் கீழே வச்சுக்க. ஏன்னா அதை கண்டோன்னு நினைவு விளைஞ்சுதானே. அது மாதிரி சிலது வேணாம். சிலதுகள் ஞாபகத்தில் போட்டோ வச்சுப்பாங்க. சில போட்டோக்கள் எல்லாம் டிலீட் பண்ணி போடு. சிலர்கள் டிலீட் பண்ணாங்க, ஆனா ரீசன்ட் டிலீட்ல வச்சுப்பாங்க. எல்லாம் டிலீட் பண்ணி போடு. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, உனக்கு புதுசு தகவல். என் வாழ்க்கையில 3 மாசத்துக்கு முதல் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பத்தி இன்னொருத்த சொல்ல. சிலது உன் வாழ்க்கையில ஞாபகப்படுத்தாத, விட்டுக்கணும். சில காரியங்க விட்டுக்கணும். பின்னுக்கு பார்க்காத. சில கார் ஓட்டி கொண்டு போகணுதுல இந்த பின் கண்ணாடி தொடர்ந்து எப்போ பார்ப்போம், நாங்கள் ரிவர்ஸ்ல போகணும் தான். ஆமாம் இல்லையா? இந்த சைட் கண்ணு, சின்ன கண்ணு ரிவர்ஸ்ல போவோம். இப்போ நீ பின்னுக்கு போனா பின்னுக்கு பாரு. ஆனா சில நேரம் அவ்வப்போது கொஞ்சம் பார்த்துருப்போம். அது எதுக்குன்னா முன்னுக்கு போகிறதுக்கு. ஆனா முன்னுக்கே போகவங்க விண்ஸ்கிரீன் தான் பார்ப்பாங்க. நீ எப்பவும் இந்த விண்ஸ்கிரீனை மட்டும் பார்த்து கொண்டு போ. அவரை மட்டும் பார்க்க வேணும். அவர் மட்டும் தான் உனக்கு தெளிவாக்கணும். அது கிளியரா இருக்க வேண்டும். அது கிளியர் இல்லைன்னா பிரச்சனை. அப்ப நீ அதை மட்டும் பார்த்து கொண்டு போ. அப்ப நீங்க
அப்படிங்க. நேற்றைய நாளை சிந்தித்து இன்றைய நாளை இழந்து தேவன் நாளைக்கு செய்ய போவதை தடுத்து விடாத. தடுக்கப்படும். நினைக்காத. பிரச்சனைகளை பற்றி பேச பேச பிரச்சனை பெருசாகும். கடவுள் சொல்லாரு, ஆண்டவர் வானம் பூமி ஒழுந்தாலும் அவருடைய வார்த்தை, நான் புதிய காரியத்தை 7 நாளுக்குள்ள செய்வேன்னா, இந்த 3 மாதத்துல நிறைய பேர வாழ்க்கை மேல வரப்போகுது. அப்படின்னா பின்னுக்கு பார்க்க கூடாது. வாழ்ந்த வாழ்க்கையில கடவுளை நம்ப, இந்த வாழ்க்கையில கடவுள் எனக்கு அற்புதம் செய்வார். சரி, அப்ப இதை யாரு சொல்றாங்கன்னா, ஏசாயா 43:14-15, நான் உங்களுக்காக அகன்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படகிலிருந்து அழகவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன். உங்கள் மீட்பகம் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய கர்த்தர். நான் யாங்க தெரியுமா? நான் உன் மீட்பகப்பா, நான் உன் பரிசுத்தப்பா, நான் உன் கர்த்தரப்பா. அடுத்தவர் சொல்லாரு, நானே உன் பரிகாரி, உன் பிரச்சனைகளை தீர்க்கிறவரப்பா. கர்த்தர் இஸ்ரவேலின் சிருஷ்டிகர், நான் தான் உன் ராஜா. ஆண்டவர் சொல்லாரு, வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வந்துக்கலாம், அதை இப்ப நினைக்காத. என்ன நினை, எனக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடு. நான் தான் உன் மீட்ப, நான் தான் உன் ராஜா, எனக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பா என் வாழ்க்கையில. அதுதான் என் வாழ்க்கையில வெற்றி. காலையில் முன்னே பைபிள் எடுக்கிறது, நல்ல மனசாக பாட்டு படிக்கிறது, நல்லா துதிக்கிறது, இதுதான் என் வாழ்க்கை. அதனால தான் கர்த்தர் புதுசா செய்கிறார். ஆண்டவர் சொல்ல, இப்போ உன்னோட ஃபோக்கஸ் ஏன் மேல கட்டும். நான் சிருஷ்டிகர்த்தர், நான் உன் ராஜா, அவர்தான் என் ராஜா. அவரை பார்க்க எனக்கு பயம் இல்லை. ஆமே, என்னத்தான் கரண்ட் வெட்டுவானோ தெரியாது. இதுக்கு கரண்ட் வெட்டுறான், அதுக்கு கரண்ட் வெட்டுறான், வெட்ட மாட்டேன் சொன்னா வெட்டிட்டானே. ஆனா நான் அப்படி இல்லை. ரணில் வேலை இல்லை, சஜித் நல்லம், மைத்ரி பரவாயில்ல, இவன் இப்படி. சந்தை வருது, சந்தையில நான் என்ன செய்வேன்னா, என் ராஜா அவர். ஆமே, ஃபுல்லாக வெட்டு போட்டு கர்த்தரின் மேய்ப்பராகன்னு எழுதிட்டு வருவேன். ஏன்னா எவனும் ஒன்றும் புடுங்கல்ல. எவனாவது உங்களுக்கு ஒரு கொத்து கொட்டி கொடுத்தான இவன் ஏதாவது செய்வான், அவன் ஒத்தனும் செய்ய மாட்டான். என் வாழ்க்கையில ராஜா அவர். ஆமே, திடீர்னு கரண்ட் போம் தானே. எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு 170 சுவிட்ச வீடு, இவனுக்கு வீடு இருக்கு, எல்லாம் கரண்ட் போகும். ஆனா எங்க வீட்டுல மட்டும் வெளியில உள்ளுக்கு எல்லா இடமும் லைட் பத்தும், ஒரு மெஷின். ஆனா அதுல என்ன பியூட்டின்னா, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வேலை செய்யும், ஏசி ஃபேன் எல்லாம் வேலை செய்யும். அதுல பியூட்டி என்னன்னா, கரண்ட் போச்சுன்னு எங்களுக்கும் தெரியாது. கரண்ட் போச்சுன்னு தெரியாது. சில இன்வெர்டர் போட்டோன்னா கரண்ட் போன டிக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், சில அமைச்சிட்டு வரும். ஆனா எங்களுக்கு கரண்ட் போச்சுன்னே தெரியாது. ஏன்னா அவரை ராஜாவாக வச்சிருக்கோம், அவர் ராஜா வச்சிருக்க. அதனால அந்த ராஜா எங்களுக்கு கரண்ட் கொடுத்துருக்காரு. அவர் கரண்ட் கொடுத்துருக்காரு. நான் போக ஜிம்ல கூட திடீர்னு கரண்ட் போனா, அங்க வேற ஜிம்ல ஒண்ணு இல்லை, நம்ம அங்கே கரண்ட் போது விளங்காது. ஏன்னா அவர் ராஜானால என்ன அப்படியான இடங்களை கொண்டு போய் வச்சிருக்கா. கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டிலே அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஓ, என் சத்தலுக்குண்டாக எனக்கு பந்தியா என் தலையை நீயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியுது. எங்க? சத்துருக்கு உண்டாக. ஏன்னா அவர் என் கர்த்தர். அவர் சொல்ல, நான் கர்த்தர், நீ என்னைய பாரு, நான் புதுசா செய்வேன். இந்த வசனத்துக்கு ரொம்ப முக்கியமான வசனம்.
ஆண்டவர் சொல்லார், நான் உங்களுக்காக அகன்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேர் படகுலேருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பிண்டு நான் உங்களுக்காக. எதுக்காக? நான் உங்களுக்காக தான் பாபிலோன் அனுப்பினாங்க. என்ன? இஸ்ரவேல் நல்லா இருந்த எங்களை எனக்காக நீங்க அடிமையா எங்களை அடிமையா அனுப்புனது எங்களுக்காகவா? ஆண்டவர் சொல்லாரு, உன இந்த பிரச்சனை அனுப்புறது நான் தான். ஏன்னா உன் நன்மைக்காக. ஆங்கிலம் சொல்லுது, உன்னுடைய லாபத்துக்காக அனுப்புனேன் உனக்கு. அப்படின்னா ஒரு தீமையில கத்த நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கணும் நோக்க வச்சுக்காது. நான் உனக்காக தான் அனுப்புனேன், உனக்காகத்தான் இங்க இந்த பிரச்சனை. இந்த காலையில எந்த பிரச்சனை இருக்கியோ அந்த பிரச்சனை உனக்கு ஆண்டவர் நன்மைக்காக. ஏன்னா நடக்கவனிங்க, இந்த இடத்துல எகிப்து ஜனங்க இருந்தாங்க, இஸ்ரேல் ஜனங்க. இவங்க கானானுக்கு போனாங்க. போனது கர்த்தர் அற்புதமா வழி நடத்தினார். ஆமாவா இல்லையா? இவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியும், அவங்களோட தலைமுறைக்கு யாருன்னு தெரியும், ரெண்டாவது தலைமுறைக்கு யாருன்னு தெரியும். அவங்க தேவாலயம் கட்டி கர்த்தர் நல்லவர் பெரியவன் சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து தெரியாது. எனவே கர்த்தர் அவங்களுக்கு யாருன்னு அவரை காட்ட வேண்டும். ஆமே, கர்த்தர் விரும்பால் தான் யாருன்னு உனக்கு காட்ட. இந்த நாட்களை கர்த்தர் யாருன்னு காட்ட போறார். நான் எப்படிப்பட்ட ராஜா, எப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன காட்ட போறேன். எனவே ஓ நன்மைக்காக நான் இங்க கொண்டு வந்தேன், ஓ நன்மைக்காக. ஆண்டவர் உனக்காக தான் வந்தேன். ஏன் நான் கொண்டு வந்தேன்னா, இப்ப நான் இங்க கொண்டு வந்து நான் என்ன செய்வேன்? 19ஆம் வசனம் சொல்லுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறிவீர்களா? நான் என்ன செய்வேன்? புதிய காரியம் செய்வேன். சொல்லுங்க. நான் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து ஜனங்களுக்கு செஞ்சேனே, அதை நான் உனக்கு செய்ய மாட்டேன். அவங்கள வழிநடத்தது விதம் வித்தியாசம். ஆனா நான் உனக்கு செய்வது எப்படிப்பட்டது? புது காரியம். இந்த பத்திர சர்வீஸுக்கு வந்து கத்தனை பேருக்கு நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, யாருக்கும் செய்யாததை நான் உனக்கு செய்ய போறேன். ஆமென். என்ன சொல்றாரு? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வாசிங்கள். அது இப்பொழுதே தோன்றும், அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வெளி ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்புகளும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனப்படுத்தும். எல்லாம் என்ன கனப்படுத்தும்? ஏன்னா நான் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ண போறேன். இதுதான் புதிய நான் வனாந்திரத்தில் வழி உண்டு பண்ண போறேன், அவாந்திர வெளியில ஆறுகள் உண்டு பண்ண போறேன். நீ இருக்கிறது பிரச்சனை இல்லை, நான் வனாந்திரத்தை நீக்க மாட்டேன், ஆனா வனாந்திரத்துல நான் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுப்பேன். நான் அவாந்திர வழியை நீக்க மாட்டேன், அவாந்திர வழியிலே ஒரு அற்புதம் செஞ்சு ஆறுகளோட பண்ணுவேன். உன் குடும்ப வாழ்க்கையை நான் குழப்ப மாட்டேன், அதே குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நான் பெரிய ஒரு மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். நீ சொல்லலாம், எனக்கு பிசினஸ் சரியில்லை, இந்த நாடு சரியில்லை. நீ சொல்லலாம், இந்த பிசினஸ் வேணாம், எல்லாம் மோசம். ஆண்டவரே புது பிசினஸ் தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்யற பிசினஸ் நான் அதிலே ஆறுகளை ஓட செய்வேன், நான் ஆறையோட செய்வேன், நான் ஆறையோட செய்வேன். உட்காங்க உட்காங்க. ரொம்ப பயமாக ஆண்டவர் சொல்ல அதுலயே ஓட பண்ணுவேன். ஐயோ இந்த சர்ச்சை செய்ய கஷ்டமாக்குதே. இல்ல, இந்த சர்ச்சை ஏன் செய்ய கஷ்டமோ, நான் அதுல உனக்காக ஒரு பாதையை உண்டு பண்ணி தருவேன். விளங்குச்சா? கத்த உன்னை அமெரிக்கா கொண்டு போய்க்க மாட்டாரு, இதே இடத்துல இருக்கிற அதே இடத்துல உனக்கு தேவையான அத்தனை தரப்போவா. இப்ப கவனிங்க, அந்த புது காரியம் என்னன்னா, எகிப்து ஜனங்களுக்கு சொல்லாரு, அவங்களுக்கு சொல்ல வனாந்திரத்துல வழியையும் அவாந்திரத்துல ஆறையும் ஓட பண்ண. இப்ப இவங்களுக்கு எகிப்து ஜனங்க எப்படி வனாந்திரத்துல அவங்க போனாங்க, போக நேரத்துல அவங்களுக்கு பாதை இருந்துச்சா? இல்ல. போக நேரத்துல திடீர்னு செங்கடல். ஆமா வேலை, திடீர்னு செங்கடல் அவங்களுக்கு தடை.
ஐயோ சாக போகன்னு கத்துனாங்க. அது ஆண்டு அற்புதம் செஞ்சு ஏதோ பிரித்து கொடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் போன பிறகு ஆண்டவரே இந்த நாடுகள் இருக்குதுன்னு சொன்னால் அங்கேயும் தடை, அங்கேயும் யுத்தம், அதுலேருந்து வெற்றி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு யோர்தான் நதி தடையில பாதை இல்லை, அவங்களுக்கு போக பாதை இல்லை. உடனே ஆண்டவன் செஞ்சாரு, அவங்களுக்கு யோர்தானை பிரித்து கொடுத்துட்டாரு. யோர்தானை பிரிஞ்சோன்னே கடந்தோன்னே எரிக்கோ கோட்டை, அது ஒரு தடை, பாதை இல்லை. ஆண்டவர் பாதையை அவ்வப்போது உடைச்சி கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் பிரேக் அடிச்சு போனாங்க. சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. பிரேக் அடிச்சு போனாங்க. ஆமென். இப்ப இவனுக்கு ரெண்டாவது பாதை, ரெண்டாவது அவாந்துகள், அவர் ஆறுகள். இவனுக்கு தண்ணி தாகம். எகிப்து ஜனங்கள் தண்ணி தாகம். ஐயோ தண்ணி இல்லாம எத்தனை நாள் இருக்காங்க. திடீர்னு ஆண்டவன் செஞ்சாங்க, தண்ணி இல்லையா, சரி நடந்து வாங்க சொல்லி கண்மலைப்பிலேருந்து தண்ணீரை கொடுத்தாங்க. ஆமா இல்லையா? அதுக்கு போய் இன்னும் போட தண்ணியெல்லாம் போத்தெல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. எல்லாம் நினைச்சு கொண்டு அவன் போத்தல் பாட்டில் எடுத்துக்கொண்டு அவன் போவாங்க. போனேன்னா திடீர்னு தண்ணி இல்லை, தண்ணி இல்லாம சாக்கடைந்து முறுமுக்காங்க. ஆண்டவர் மாகாவை மதுரமாகி கொடுத்தாரு. ஆமா இல்லையா? அதுக்கு போய் இன்னும் போயிட்டு தண்ணி இல்லை, ஆண்டவர் பருவத்திலிருந்து தண்ணி குடிச்சாங்க. ஆனா அவ்வப்போது பிரேக் அடிச்சு போனாங்க. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நான் உங்களை கூட்டி போக நேரத்துல நீ போக பாதை இல்லாம இருக்கலாம், நீ போக இடத்துல எந்த தடை இல்லாம நீ போகாய். இரண்டாவது, நீ போக பாதைக்கு பக்கத்திலே ஒரு ஆறை ஓட பண்ண போய்க்கிற. உனக்கு எப்ப தண்ணி தேவையோ குடிச்சு கொண்டு போறதுக்கு உன் பக்கத்திலே ஒரு தண்ணீர். ஹல்லேலூயா. நான் சொல்ல ஒவ்வொரு நாட்களும் உங்க தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்றார், உன் ஊழியத்துல தேவையா எடுத்துக்கோ, ஊழியத்துல தேவையா எடுத்துக்கோ. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, உங்களுக்கு விளங்குச்சான்னு தெரியாது. இப்ப இங்க சார்ஜ் கொடுப்போம், திடீர்னு ஆண்டவரே இந்த பணம் தேவை, இப்படி ஒண்ணு வாங்கணும், எல்லாம் உட்காந்து ஜாம் பண்ணணும். ஆனா ஆண்டவர் சொல்ல, இல்ல, உனக்கு தேவையான இடத்துல எடுத்துக்கொள்ளுக்கு பக்கத்திலே ஆக அவர் ஓட வைப்பாரு. எனக்கு ஆக ஓடுது, ஆனா நான் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே ஒரு ஆக போதாது, ஆண்டவரே இன்னொரு ஆக ஓட வைங்க. என்ன தேவையோ ஆண்டவர் சொல்லாரு, உன் பக்கத்திலே இருக்கும். பாபிலோன் தேச ஜனங்க போகணத்துல பாங்க, செங்கடல் இருந்துச்சா, யோர்தான் நதி இருந்துச்சா, ஏதாவது போகணும் தடை இருந்துச்சா? இல்ல, நேரா போயிட்டாங்க. கர்த்தர் சொல்லாரு, நான் புது காரியமா உன் வாழ்க்கையில இனி தடை இல்லாதபடி நீ நேராய் போக அளவுக்கு அதை நம்பு. நான் போக நேரத்தில் என் தேவைகள் அங்கங்க சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். என் தேவைகள் அங்கங்க சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் புதிய ஒரு காத்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதை விசுவாசிங்கள். இந்த 7 நாளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்துகிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்க சொல்றது நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ எங்க கால் வைக்கும் அங்க ஒரு பாதை இருக்கும். உனக்கு நான் புதுசா வழி தர மாட்டேன், இதுதான் உங்க புது காரியம். நான் உனக்கு வழியை திறந்து வைப்பேன், உனக்கு வழியை நான் வச்சிருக்கேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வப்போது வழி திறக்கப்பட்டுச்சு, ஆனா உனக்கு போக இடம் வழியா இருக்கும். ஓ பக்கத்துல ஆக ஓடும். ஐயோ தண்ணி தேவையேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உனக்கு எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுதுதான் உன் தேவை சந்திக்கப்படும் பொழுது படி நீ நிறைவுள்ளனா இருப்பாய். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போய்ங்க, நான் முந்தியவளை நினைக்க மாட்டேன், நான் பூர்வமானவைகளை என் வாழ்க்கையில சிந்திக்க மாட்டேன். கர்த்தர் சொல்ல, நான் புது காரியத்தை உனக்கு செய்வேன். அதை நம்புங்க, விசுவாசத்தை மட்டும் பேசுங்க. கிறிஸ்டியன் லைஃப்ல உயர்வு தாழ்வு இல்லை, எல்லாமே மேல் நோக்கிதான். உங்க பிரச்சனைகளை மனிதர்களோடு பேச வேண்டாம். சிலர் மனிதரிடத்தில் பிரச்சனை பேசுவார்கள், தாங்கள் வசதியா இருக்கோம் என்று மக்கள் தெரியக்கூடாது என்பதற்காக. நீ அப்படி பேசாது, கடவுளை பேசு. ஆண்டவர் கடைசியா சொல்றார், காட்டு மிருகங்கள் என்னை கனப்படுத்தும், ஆனா நீ மிஸ் பண்ணிக்க கூடாது. அடுத்த வசனத்தில் அவர் சொல்றார்,
இந்த ஜனத்தை நான் எனக்கென்றே ஏற்படுத்தினேன். அவர்களின் துதியை சொல்லி வருவாங்க. நீங்க அவட அற்புதத்தை பத்தி பேச போவீங்க, நீங்க அவட அதிசயத்தை பத்தி பேச போவீங்க. அந்த அளவு கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் இந்த 7 நாட்கள்ல புதிய காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில நடைபெறுவதாக. ஆமென். நம்முடைய கரங்களை வைத்து நாம் ஜெபம் பண்ணோம். தேவ ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. சத்தமாய் சொல்வோம். ஆமென்.